மகாநதி சீரியல்ல ஏதாவது ஒரு சாட்சி வராதா? எப்படியாவது விஜய காப்பாத்திற மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லாயருமே போராடிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ குமரன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. கரெக்ட்டா ஆட்டோல ஏத்தி நான் நம்பிராஜன கொண்டு வரும்போது, அந்த ஆட்கள் பசுபதியோட ஆட்கள் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு முகத்துல காயத்தோட வந்து நின்னு சொன்னாலும், அட்வொகேட் அதாவது பசுபதியோட அட்வொகேட் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கதைய சொல்லி கோர்ட்டோட நேரத்த வீணடிக்க பார்க்குறாங்க. வேணும்னே முகத்துல கொஞ்சம் காயத்த வச்சு சொன்னா நம்பிருவாங்க அப்படிங்கிறது இவங்களோட கதையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா தீர்ப்பு எழுத போறாரு ஜட்ஜுமே. கரெக்ட்டா அந்த டைம்ல ஒரு நிமிஷம் சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ட்ரி குடுக்குறாங்க. காவேரியை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இவங்க புதுசா ஏதாவது கதை சொல்லுவாங்க. சார் நீங்க வந்து தீர்ப்பு குடுத்துருங்கங்கிற மாதிரி சொல்ல, ஸோ இப்போ வந்து நான் ஒரு சாட்சியை கொண்டு வந்திருக்கேன். அத விசாரிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து தீர்ப்பு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொன்ன உடனே வெண்ணிலா என்ட்ரி குடுக்குறாங்க. வெண்ணிலாவ பார்த்தோனே எல்லாருக்கும் சந்தோஷம். சரி வெண்ணிலா வந்து சீக்கிரமே கடகடன்னு எல்லாத்தையும் சொல்லிருவாங்க அப்படின்னு பார்த்தா, மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஆயிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஜட்ஜ் சொன்ன உடனே, இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு தண்ணி மட்டும் குடுங்க அப்படின்னு குடிச்சிட்டு சொல்றாங்க. இவர் மேல எந்த தப்பும் இல்ல. விஜய் மேல எந்த தப்பும் இல்ல சார். முதல்ல நீ குற்றவாளி கூண்டுல அவர் வந்து நிக்க வைக்கிறதே தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க முதல்ல சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் வந்து சொன்ன உடனே எல்லாத்தையுமே சொல்றாங்க வெண்ணிலா. என்ன தள்ளி விட்டது பசுபதி தான். இப்ப கூட கோர்ட்டுக்கு வரவிடாம அவரோட ஆட்கள் வந்து எங்கள அவ்ளோ தொல்ல பண்ணாங்க. இந்த காவேரி மட்டும் இல்லன்னா என்னால இந்த சாட்சி சொல்ல வந்திருக்கவே முடியாது. பாவம் விஜய் அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. என்ன தள்ளி விட்டது அவர் தான். பசுபதிய வந்து வெளியில வர முடியாத மாதிரி பண்ணுங்க. என்னோட மாமாவையுமே அவர் தான் கடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே காவேரி ஒரு பக்கம் சொன்ன உடனே ஒரு பக்கம் எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு. விஜய் வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காவேரி எல்லா கதைகளுமே சொல்றாங்க. அவங்க அப்பா எப்படி இறந்தாங்க, பசுபதியால என்னென்ன தொல்ல வந்துச்சு காவேரி குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பழிவாங்க தான் இப்ப விஜய் வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அழறாங்க காவேரி இந்த இடத்துல. ஸோ விஜய் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் வந்துருது. அடுத்தத வந்து இன்னும் 24 மணி நேரத்தில பசுபதி நீங்க புடிச்சாகணும் அப்படின்னு போலீஸ்க்குமே வந்து ஆர்டர் போட்டுறாரு. அதே மாதிரி நம்பிராஜனையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் வந்துருது. ஸோ இதனால விஜய்க்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷம். காவேரிக்கு ஒரு மாதிரி தவிப்பா இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு விஜய் வந்து கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே வாசல்ல வச்சு தலையில தண்ணிலாம் ஊத்திட்டு, ஆரத்திலாம் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? அதான் உள்ள வந்துட்டேனே அப்படின்னோனே, இதெல்லாம் உனக்கு தேவதானாடா? அமைதியா இருந்துட்டு போலாமே. குற்றவாளி மாதிரி உன்ன கூண்டுல நிக்க வச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சகிக்கல. ஜெயில்ல இருக்கும்போது உன் மனசுல என்னலாம் ஓடிருக்கும் அத நினைச்சு பார்த்தியா விஜய்? அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாட்டி வந்து திட்ட, வெண்ணிலா வந்து காவேரி ஒரு ஓரமா நிக்கிறாங்க மூலையில. இங்க வா வான்னு கண்ணாலேயே கூப்பிடுறாங்க வெண்ணிலா. பட் வரல. பட் வந்து வா வான்னு திரும்ப திரும்ப கூப்பிட காவேரியும் போய் நிக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல வந்து காவேரி கிட்ட வந்து வெண்ணிலா இனிமே உங்களுக்கு நான் டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டேன். நெறைய தொல்ல குடுத்துட்டேன் விஜய். சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம காவேரி எந்த அளவுக்கு உன்ன லவ் பண்றா தெரியுமா? அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட சொல்ல போறாங்க. இதனால காவேரி மேல இருக்க லவ் இன்னுமே கூட போகுது விஜய்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்கமிங்ல என்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.